ஜெபிக்கலாம். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே துதிக்கிறோம், அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேவநீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமாக இந்த தேவநீரை இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியத்தில் மாற்றிக்கொள்ள, எங்களுடைய விசுவாசத்தை பெருக்க வேண்டிய காரியத்தில் விசுவாசத்தை பெருக்க, உமக்குள்ளே ஆண்டவரே வைராக்கியமே வாழ ஆண்டவரே இந்த தேவநீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம், பக்கம் 322. 2 பேதுரு 2வது அதிகாரம் 3-11 வரைக்கும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மளை தேவன் என்ன செஞ்சிருக்காரு? அழைத்திருக்கிறார். நம்மளை அழைத்தவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். நம்மளை அழைத்தவரை அறிகிற அறிவு வேணும். இன்னைக்கு எல்லாரையும் பற்றின அறிவு நமக்குள்ளே இருக்குது. கணவனை பற்றின அறிவு, மனைவியை பற்றின அறிவு, பிள்ளைகளை பற்றின அறிவு, டீச்சரை பற்றின அறிவு, உடன் இருக்கிறவர்களை பற்றின அறிவு, மாமியார் மருமகள், இப்படி மற்றவர்களை அறிகிற அறிவு. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய சுபாவங்கள் என்ன என்பதை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்மளை மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்த தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சுருக்காங்க? இயேசுவை சுகம் கொடுக்கிறவர்னு அறிந்திருக்காங்க. அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்னு அறிந்திருக்கிறாங்க. அநேகர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்னு அறிந்திருக்காங்க. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்னு அறிந்திருக்காங்க. நம்ம எப்படி இயேசுவை அறிந்திருக்கிறோம்? நீங்கள் எப்படி இயேசுவை அறிந்திருக்குங்க? நம்ம எப்படி இயேசுவை அறிந்திருக்கிறோம்? அவர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு? மகிமையும் காருண்யத்தையும் கொடுத்து அவருடைய வல்லமையினால் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? நடத்தி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 4வது வசனம் சொல்லுது, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. நம்ம இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? தப்பணும். இந்த உலகத்தில் அநேக கேடான காரியங்கள் என்ன இருக்கிறது. இதற்கெல்லாம் தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுபாவம். அந்த திவ்ய சுபாவம் எப்போ வரும்? அவரை அறிகிற
அறிவு நமக்குள்ளே உண்டாகும்போது, இயேசு அன்புள்ளவர், இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு நன்மை செய்கிறவர், இயேசு விடுவிக்கிறவர். அப்போ அவரை அறிந்திருக்கிற நானும் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாய், திவ்ய சுபாவம் உள்ளவர்களாய், திவ்ய சுபாவம் உள்ளவர்கள் தான் எங்கே போக முடியும்? அந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அந்த திவ்ய சுபாவத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாறணும்னு தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். நமக்குள்ள ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். நமக்குள்ள என்ன இருக்கும்? ஜென்ம சுபாவங்கள்லாம் நிறைய. அந்த ஜென்ம சுபாவங்கள் சந்ததியாக என்ன செஞ்சிட்ருக்கோம்? வந்துட்டு இருக்கோம். அந்த ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்பட்டு திவ்ய சுபாவத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாறணும்னு தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அப்போ அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள உண்டாகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 5வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். அப்போ இதெல்லாம் என்ன செய்யுது? இருக்கிறது. அதனால் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையுள்ளவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? ஜாக்கிரதையுள்ளவர்கள். இப்போ ஒரு இடத்துல முள் இருக்குது, சேர் இருக்குது, தண்ணி இருக்குன்னா நம்ம எப்படி ஏனாதானான்னு போவோமா? ஏனாதானான்னு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையாக. ஏன்னா முள் காலில் குத்திடக்கூடாது, சேர் காலில் என்ன செஞ்சிடக்கூடாது? பற்றக்கூடாது. தண்ணியில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்வோம்? நடந்து போவோம். அப்போ திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். நமக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும். நமக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். விசுவாசம் மட்டும் இருக்கக்கூடாது, விசுவாசத்தோடு தைரியம். அப்போ விசுவாசத்தோடு தைரியத்தையும். நமக்குள்ள இன்றைக்கு விசுவாசம் அநேகருக்குள்ள, அதான் வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா இன்றைக்கு விசுவாசம் என்ன செய்யுது? குறைந்து போகிறது. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறதா அதிகமாயிட்டு இருக்கு. தேவன் பேரில், அவரை அறிகிற அறிவில் விசுவாசம் குறைந்து போகிறது. அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேணும். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, அதோடு நமக்கு என்ன வேணும்? தைரியமும் இருக்கணும். தேவன் எனக்காக செய்வார் என்ற அந்த தைரியம் கட்டாயம் எனக்கு என்ன செய்வார் அப்படின்ற அந்த தைரியத்தோடு எதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படாமல் இருக்கணும். நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா தானியேலுடைய வாழ்க்கையில், தானியேல் எங்கே போகிறாரு? பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போக போகிறார். அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்துல இவங்களுக்கு சரி அடிமையாக இருக்காங்க, இவங்களை நம்மளை என்ன செய்வோம்? நமக்காக ட்ரைன் பண்ணுவோன்னு சொல்லி கல்தையருடைய பாஷை அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முதல்ல இவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு பகுதி இவர்களுக்கு என்ன செய்யுது? வருது. இதில் ஒரு 4-5 பேரை சூஸ் பண்ணி, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படி அவங்களெல்லாம் சூஸ் பண்ணி ராஜா சாப்பிட்ற சாப்பாடை இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த சாப்பாடை தைரியமாக அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ராஜா சாப்பிட்ற சாப்பாடுனா ராஜாவுக்கு என்ன இருக்கிறதுலே பெஸ்ட்டானது நல்ல மட்டன், சிக்கன், பிரியாணி, இப்படி என்ன விசேஷமான சாப்பாடு, காடை, பிராணு, இப்படி விதவிதமாக என்ன செய்வாங்க? ராஜா சாப்பிட்ற சாப்பாடு, நெய், இது மாதிரி நல்ல எதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கோ அதெல்லாம் ராஜாவுக்குரியது. அப்போ அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. ஆனால் தானியேல் என்ன செய்கிறாரு? அது ராஜா சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், மரக்கறிகள் கொடுங்க, பருப்பு, கீரைகள் அதை கொடுங்க. 10 நாள் என்ன செய்யுங்க? டெஸ்ட் பண்ணி பாருங்க. 10 நாள் என்ன செய்யுங்க? டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் ப்ளஸ் தைரியம். அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசமும் இருந்தது, தைரியமும் இருந்தது. ஆண்டவர் எங்களுக்காக என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? 10 நாள் அவங்க வெறும் காய்கறிகளாக சாப்பிட்ருந்தா பலவீனமாக இருப்பாங்கன்னு இவங்க நினச்சிட்டாங்க. யார்?
ராஜாவுக்கு வேலை செய்கிறவர்கள்லாம் நினச்சிட்டாங்க. அதனால் அவங்க தரமாட்டான்னு முதல்ல சொன்னாங்க. இல்லை நீங்கள் 10 நாள் அதை கொடுத்து என்ன செய்யுங்க, எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ 10 நாள் இவங்க என்ன செஞ்சாங்க, பருப்பு, கீரைகள், காய்கறிகள் இதை தான் சாப்பிட்டாங்க. ராஜா கொடுத்த சாப்பாடை சாப்பிடல. தைரியமாக அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. விசுவாசமாக ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்ததுன்னா 10 நாள் கழித்து சோதித்து பார்க்கும்போது ராஜா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டவங்களை விட இந்த மரக்கறிகள், பருப்புகள், கீரைகள் சாப்பிட்ட இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக் அவங்க எப்படி இருந்தாங்களாம், 10 மடங்கு சமர்த்தர்கள். 10 மடங்கு எதை கேட்டாலும் டான் பதில் சொல்கிற அளவில், அது இல்லாமல் நல்ல புஷ்டியாக, பலனாக, ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்க அந்த ராஜா கொடுத்த சாப்பிட்ட சாப்பாடை விட இந்த சாப்பாடை சாப்பிட்டு அவங்க எப்படி இருந்தாங்க, தைரியமாக பலனாக இருந்தாங்க. காரணம் என்ன, இவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது, தைரியம் இருந்தது. என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. விசுவாசம் மட்டும் இல்லை, அதோட தேவன் எங்களுக்கு செய்வார், அதனால் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோன்னு சொல்லி தைரியமாக சொன்னாங்க. அதனால் இங்கே என்ன போட்டிருக்கு, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். அப்போ இவங்களுக்குள்ள விசுவாசமும் இருந்தது, தைரியம் இருந்தது. அடுத்து பார்க்குறோம், தைரியத்தோட ஞானத்தையும். தைரியத்தோட ஞானத்தையும். அடுத்து பார்த்தோன்னா அவங்க தைரியமாக எந்த ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க, தைரியத்தோடு ஞானமாய் செய்கிறவர்களாய் இவங்களை இந்த ஆட்களை தேவன் என்ன செஞ்சிருந்தார், வைத்திருந்தார். இவங்க என்ன செய்வாங்க, 10 மடங்கு சமத்தர்களாக தேவன் என்ன செஞ்சிருந்தாரு, மாற்றிருந்தார். அடிமைத்தனமான ஒரு இடம்தான். அதில் இவங்க என்ன செஞ்சாங்க, ஞானமாய் செயல்பட்டார்கள், தைரியமாக இருந்தாங்க. தைரியத்தோடு ஞானமாக என்ன செஞ்சாங்க, செயல்பட்டாங்க. ராஜா என்ன செஞ்சார், ஒரு பெரிய சிலையை நிறுத்தி இந்த சிலையை நீங்கள் என்ன செய்யணும், வணங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் மேலெல்லாம் அடிப்போம், அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வணங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யலை, வணங்கலை. வணங்காதனால இவங்கள அக்கினி சூளையில் கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, தைரியமாக நின்னாங்க. தைரியமாக நின்று எங்களை தேவன் என்ன செய்வார், தப்புவிப்பார் அப்படின்னு ஞானமாக பேசினாங்க. அப்படியே அவங்க தப்புவிக்கலைனாலும் நீ நிறுத்தின பொருசலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோன்னு தேவ ஞானம் இவர்களுக்குள்ள இருந்தது. தைரியம் மட்டும் இல்லை, தேவ ஞானத்தையும் இவர்களுக்கு தேவன் என்ன செஞ்சிருந்தாரு, கொடுத்துருந்தாரு. அது நிமித்தம் அக்கினியில் போட்டாலும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க முடி கருகலை, அவங்களுடைய சரீரத்தில் எந்த சேதமும் வரல, எதுவுமே வரல. தேவன் என்ன செஞ்சார், பாதுகாத்தார். இப்போது தைரியத்தோட ஞானத்தையும் அவர்களுக்கு தேவன் என்ன செஞ்சிருந்தாரு, கொடுத்திருந்தாரு. அடுத்து பார்க்கிறோம், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். முதலாவது பார்த்தோம் விசுவாசம், தைரியம். முதலாவது என்னது, விசுவாசம், தைரியம். அடுத்து தைரியத்தோட ஞானம். அடுத்து பார்க்குறோம் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். ஞானத்தோடு என்ன இருக்கணும், இச்சை அடக்கம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா, யோசேப்பு 17 வயசில் தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டு இப்போ போத்திபார் வீட்டில் எங்கே வந்திருக்காரு, அடிமையாக வந்திருக்கார். அடிமையாக வந்திருந்தாலும் தேவன் யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். என்னது, யோசேப்புக்கு தேவன் என்ன செஞ்சிருந்தார், அவனோடு கூட இருந்ததுனால அவன் செய்கிற எதை செஞ்சாலும் அது பெஸ்ட்டாக இருக்கும். எதை செஞ்சாலும் அது பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ அந்த ஞானத்தை யோசேப்புக்கு தேவன் கொடுத்ததுனால அந்த போத்திபார் பார்த்தாரு, இவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்கிறான், அதனால் இவன்கிட்ட எல்லாத்தையும் என்ன செஞ்சணும், கொடுத்துடணும்னு சொல்லிட்டு மனைவியை தவிர பாக்கி வீட்டுக்கு உண்டான எல்லாத்தையும் வேலைக்காரங்க எல்லா இன்சார்ஜும் யார்கிட்ட இருக்குது, இப்போ யோசேப்புக்கிட்ட இருக்குது. இப்போ ஞானமில்ல யோசேப்பு தனக்கு போத்திபாருடைய மனைவி தவிர எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் அதிகாரத்தை என்ன செய்யலை, மிஸ்யூஸ் பண்ணலை. அந்த ஞானம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இஷ்டப்படி அவன் செய்கிறவனா இல்லை, எனக்கு தான் எல்லா ஞானமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டப்படி செய்யலை.
அவனுக்கு எல்லா ஞானமும் எல்லா பொறுப்பும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த போத்திபாருடைய மனைவிக்கு யோசேப்பு மேலே ஒரு கண்ணு. அதனால எப்பயும் யோசேப்பை வந்து பாவம் செய்யும்படியா என்ன செஞ்சிட்டு இருந்தா, தூண்டு வச்சிட்டு இருந்தா. ஆனால் இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன்? ஞானமுள்ளவன். தேவன் அவனோடு இருந்ததுனால அந்த ஞானத்தை கொடுத்ததும் அல்ல, ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இச்சை அடக்கத்தையும் தேவன் யோசேப்புக்கு என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்திருந்தார். அதனால அவ பாவத்துக்கு உட்படும்படி கூப்பிட்டாலும் அவன் அந்த பாவத்துக்கு என்ன செய்யல? உடன்படலை, விலகி ஓடினான். கடைசியில் அவனுடைய வஸ்திரத்தை இவ உரிந்து நிர்வாணமாக அனுப்பிவிடுற அளவில் நடந்தாலும் அதுலேயும் இச்சை அடக்கத்தோடு யோசேப்பு என்ன செஞ்சார்? நடந்து கொண்டார். அவருக்குள்ள ஞானம் இருந்ததுனால அந்த ஞானத்தை அவர் மிஸ்யூஸ் பண்ணாமல் தான் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் உண்மையாக இருந்து இச்சை அடக்கத்தோடு அவர் என்ன செஞ்சார்? நடந்து கொண்டதுனால யோசேப்பை முழு எகிப்துக்கும் அடிமையாக இருந்தார். சிறைச்சாலையில் இந்த செய்யாத தப்புக்காக சிறைச்சாலை போட்டாங்க. ஆனால் யோசேப்பு உண்மையாக இருந்ததுனால அந்த எகிப்துக்கு அதிபதியாக தேவன் என்ன செஞ்சிட்டாரு? யோசேப்பை மாற்றினார். நம்ம பார்க்குறோம், ஞானத்தோடு இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம். எனக்கு தான் ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? கண்டதையும் செய்யக்கூடாது. அதுக்கு யோசேப்பு நமக்கு உதாரணமாக இருக்கிறார். அப்போ ஞானத்தோடு இச்சை அடக்கம் ரொம்ப அவசியம். அடுத்தது, இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும். இச்சை அடக்கத்தோடு என்ன இருக்கணும்? நமக்கு பொறுமை இருக்கணும். பார்க்கறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பார்த்ததெல்லாம் எனக்கு இன்னைக்கு இந்த பிரியாணி சாப்பிடணுன்னா அதை என்ன செய்யக்கூடாது? உடனே அந்த பிரியாணி என்ன செஞ்சணும்? எனக்கு சாப்பிட்றோம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. மட்டன் சாப்பிட்னா உடனே சாப்பிடணும், சிக்கன் சாப்பிட்னா உடனே என்ன செய்யணும்? சாப்பிடணும். இந்த ஸ்வீட் சாப்பிட்னா உடனே சாப்பிடணும். இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. இச்சை அடக்கம் இல்லை. ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் இல்லாதவர்களுக்கு, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக அநேகர் இருக்காங்க. அதனால அவங்க என்ன செஞ்சிடறாங்க? பொறுமையை இழந்து போயிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் கழுத்தில் என்ன செய்ய? கத்திய வை. என்ன வைக்கணும்? கத்திய வைன்னு சொல்லிட்டு. அப்போது இச்சை அடக்கம் இல்லாததுனால அவங்க என்ன செஞ்சுறாங்க? பொறுமையை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. இச்சை அடக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். இச்சை அடக்கத்தோட பொறுமையும். அப்போ இச்சை அடக்கம் இல்லைன்னா பொறுமை எங்கேருந்து வரும்? பொறுமையாக இருந்தால் தான் இச்சை அடக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அப்போ இச்சை அடக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும்னா பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. பொறுமை நமக்கு என்ன செய்யுது? அவசியமாக இருக்கிறது. இப்போது தானியேலுக்கு இச்சை அடக்கம் இருந்ததுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கொடுத்த சாப்பாட்டை அவங்க சாப்பிடல, பொறுமையாக இருந்தாங்க. தேவங்களுக்கு என்ன செய்வார்? தேவன் எங்களுக்கு ஞானத்தை தருவார் என்ற அந்த பொறுமை அவங்க காத்து கொண்டதுனால தேவன் என்ன செஞ்சார்? அந்த பாபிலோனில் அதிகாரியாய் மாற்றினார். அப்போ நமக்கு இச்சை அடக்கம் ரொம்ப அவசியம். பொறுமை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், பொறுமையோட தேவ பக்தியையும். பொறுமையோட தேவ பக்தியையும். பொறுமை மட்டும் நமக்கு போதாது, அதோட நமக்கு தேவ பக்தி ரொம்ப அவசியம். வேதத்தில் பார்த்தோன்னா யோபோட வாழ்க்கையில் அவருக்கு இருந்த எல்லாமே ஒரே நாளில் போயிடுச்சு. ஒரே நாளில் என்ன செஞ்சிச்சு? எல்லாமே போயிடுச்சு. எத்தனை போச்சுன்னு சொன்னால் எல்லாமே சொல்லவே முடியாது. அந்த லெவலில் உண்டான எல்லாவற்றையும் யோபு என்ன செஞ்சிட்டாரு? இழந்து போயிட்டார். என்ன, அவருக்கு 7 பிள்ளைங்க இருந்தாங்க. 7 குமாரரும் 3 குமாரத்திகள். அடுத்தது 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை. இது இல்லாமல் நிறைய மிருக ஜீவன்கள். இது இல்லாமல் திரளான வேலைக்காரங்கள். இது இல்லாமல் எல்லா அந்த ஊர்லேயே அந்த தேசத்துலேயே அவன்தான் பெரியவனாக இருந்த அந்த யோபோட வாழ்க்கையில் ஒரே நாளில் 10 பிள்ளைங்க, ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரங்க, 7 பையன் 3 பொண்ணு, மொத்தம் 10 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இறந்துட்டாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? இழந்திருக்காரு. அப்போது இழந்த அவரை பார்த்து எல்லாமே இழந்து இப்போ சரீரத்தில் என்ன செஞ்சு கொடிய பரு வந்து அதை அரிக்குது.
அரிக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே அதை சொறிகிறாரு, அதுலேருந்து ரத்தம் சீலும் வருது. இப்போது எல்லாத்தையும் இழந்துட்டார் ஒன்று, அடுத்த சரீரத்தில் வேதனை. அந்த வேதனையிலையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போ எல்லாத்தையும் இழந்துட்டாலும் யோபு எப்படி இருந்தார்? ஸ்டெடி மைண்டாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்தது மாத்திரம் இல்லை, தேவ பக்தியோடு இருந்தார். எப்படி இருந்தார்? தேவ பக்தியோடு இருந்தார், பொறுமையாக இருந்தார், தேவ பக்தியோடு இருந்தார். எல்லாம் இழந்து போனாலும் தேவன் என்ன செய்கிறாரு? எனக்கு நன்மையை செய்கிறாரு. தேவன் எனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்காரு. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் என்ன செய்யணும்? தீமையை பெறணும்னு அதை அனுமதிச்சிருக்காரு. அதனால் என்ன செய்யாத, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்கிறார். அப்போ இவருக்குள்ளே என்ன இருந்தது? எல்லாம் இழந்து போனாலும், இன்றைக்கி நிறைய பேர் எல்லாம் இழந்து போய் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போனாலே அவங்க என்ன செஞ்சுருவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வாழ்க்கை, என் பிஸ்னஸே நட்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க? துவண்டு போய் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் யோபோட வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. சரீரத்துலேயும் உடம்பு நல்லா இருந்தால் கூட என்ன செஞ்சிடலாம்? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். ஆனால் இப்போது சரீரமும் என்ன இல்லை? பலன் இல்லை, எல்லாமே ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் யோபு எப்படி இருந்தார்? பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்தது மட்டும் இல்லை, தேவ பக்தியோடு இருந்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக யோபு இருந்ததுனால நம்ம 42வது அதிகாரம் வாசிக்கலாம். யோபு 42, யோபு 42ல் 12வது வசனம். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முதல்ல 7000 ஆடு இருந்தது, இப்போ எத்தனை ஆடு இருக்கு? 14,000 ஆடு, 6,000 ஒட்டகம், 6,000 ஏறு, 6,000 கழுதை. பிள்ளைங்க மட்டும் அதே 10 பிள்ளைங்களை ஆண்டு கொடுத்துட்டு முதல்ல விட இப்போ எப்படி மாற்றிருக்காரு? அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை தேவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். காரணம் என்னென்னா, அவன் பொறுமையாக இருந்தான், தேவ பக்தியோடு இருந்ததுனால யோபுவை தேவன் என்ன செஞ்சார்? 2 மடங்கா ஆசீர்வதித்து, தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அப்போது நம்ம பொறுமையாக இருக்கும்போது, தேவ பக்தியோடு இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறாரு? நம்மளை முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும். தேவ பக்தியோட என்ன செய்யணும்? சகோதர சிநேகம் இருக்கணும். தேவ பக்தி மட்டும் நமக்குள்ளே இருந்தால் என்ன செய்யாது? போதாது, அதோட சகோதர சிநேகம் இருக்கணும். சகோதரர்களை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கிறவர்களாக இருக்கணும், சிநேகிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த யோபுக்குள்ள அப்படியான ஒரு சுபாவம் என்ன செய்தது இருந்தது. இந்த யோபு என்ன செஞ்சார்? அவனுடைய ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? யோபு வந்து நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு, இவ்வளோ கஷ்டம் வந்ததுக்கெலாம் காரணம் நீ தான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? திட்டுனாங்க. உட்காந்து யோபுவை பயங்கரமாக பேசினாலும் இந்த யோபு என்ன செய்யலை? அப்போ கூட தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் சொல்லலை. நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதட்டிட்டு அதோட என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டாரு. அது மாத்திரம் இல்லை, இவங்க பேசினது தேவனுக்கே கோபம் வந்துச்சு. கோபம் வந்தது, நீங்கள் எப்படி இப்படி பேசலாம்?
42:7 கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மேலே தேவனுக்கு கோபம் வந்துச்சு. அப்போது இந்த யோபு என்ன செய்கிறாரு? 10வது வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். அப்போ யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்கிறாரு. இப்போ இவர் என்ன செய்கிறாரு? தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷனாக யோபு இருந்தார். அது மட்டும் இல்லை, சரி தேவன் என்ன மட்டும் என்ன செஞ்சிட்டாரு? நினச்சிட்டாரு, என் ஃப்ரெண்டை அவங்க பேசுனதுக்கு தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அவங்க மேலே கோபப்பட்டுட்டாரு அப்படின்னு அவன் சந்தோஷப்படலை. அவன் என்ன செய்யலை? என்னை எவ்வளோ பேச்சு பேசுனாங்க, நான் முடியாத போது எவ்வளோ பேச்சு பேசுனாங்க, உன்னால தான்டா, நீ தான்டா இப்படி, நீ தான்டா இப்படி, நீ தான் இந்த தப்பு பண்ணனே என்னை அவ்வளோ சொன்னாங்கல்ல, அதனால கர்த்தர் பார்த்தாரு, பனிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவன் என்ன செய்யலை? சொல்லலை. இப்போ யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக கெஞ்சி, ஆண்டவரே அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சிநேகிதருக்காக, அதான் சகோதர ஸ்நேகத்தையும் சகோதரன் மீது அவன் வச்சு அந்த ஸ்நேகத்தை அவன் என்ன செஞ்சான்? வெளிப்படுத்தினான். அதனால் தேவன் என்ன செஞ்சார்? யோபுவையா நினைத்த சகோதரர்களுக்கும் என்ன செஞ்சார்? இரக்கம் செய்தார். அப்போது நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தால் தான் சகோதரர்களுக்காக என்ன பண்ண முடியும்? விண்ணப்பம் பண்ண முடியும். தேவ பக்தி நமக்குள்ளே இருந்தால் தான் அவங்களுடைய காரியங்களை அறிந்து தேவ சமூகத்தில் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அப்போ சகோதர சிநேகத்தை அவன் என்ன செஞ்சான்? காண்பித்தான். அடுத்து பார்க்குறோம், சகோதர சிநேகத்தோட அன்பையும். சகோதர சிநேகத்தோட அன்பையும். இப்போ சகோதர சிநேகம் மாத்திரம் பத்தாது, அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். அண்ணன் நான் உன்னை நேசிக்கிறேன், அண்ணா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் நான் கண்ணா பின்னான்னு திட்டேன், அப்படி இருக்கும்? அண்ணனை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் கண்ணா பின்னான்னு திட்டா அது அன்பு இல்லாதது தானே அர்த்தம். இப்போ சகோதர சிநேகத்தோட அன்பை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தா, யோசேப்பை குழியில் போட்டது யார்? சொந்த அண்ணன்க. இவன் மேலே பொறாமப்பட்டு குழியில் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? போட்டுட்டாங்க. ஆனால் இந்த அண்ணன்கள் மேலே வருத்தம் இருந்தது, கொஞ்சம் இருந்தது அண்ணன்கள் மேலே, என்னை இப்படி போட்டுட்டாங்களேன்னு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த யோசேப்புக்கு எப்போ அதிபதியாக உயர்த்தப்பட்டாரோ அப்போது நினைவு வந்துச்சு, தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு என்ன செஞ்சுருக்காரு? எகிப்தில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவங்களோட சகோதரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? வராங்க. தேசத்தில் பஞ்சமாக இருக்குது, எகிப்தில் தானியம் இருக்குதுன்னு சொல்லி வரும்போது, அப்போ அந்த எகிப்தில் வரும்போது யோசேப்பு என்ன செய்யலை? அண்ணன்களை பழிவாங்கலை. என்ன பண்ணலை? பழிவாங்கலை. அண்ணன்கள் மீது அன்பு செலுத்தி அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த யோசேப்பு செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அண்ணன்களை பழிவாங்காதபடிக்கு, அதான் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவன் கடைசியில் என்னாச்சுன்னா அவ்வளோதான், அவங்க அப்பா யோசேப்பு வந்து சரி எல்லாரும் இங்கே வந்துடுங்க, நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம், பஞ்சம் போகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, எகிப்துக்கு வாங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போது எல்லாரும் எகிப்துக்கு வந்துட்டாங்க. 70 பேர் பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க? எகிப்துக்கு வந்தோடனே இப்போ கடைசியில் என்னாச்சு? எகிப்தில் அவங்க அப்பா செத்து போயிடாரு. செத்து போனோடனே எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு? ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்ததுனால என்ன செஞ்சாங்க? அவங்க அப்பா செத்து போனதுக்கப்புறம் இனிமேல் நம்மளை யோசேப்பு என்ன செஞ்சிருவான்? பழி வாங்கிடுவான்னு நினச்சிட்டு அவங்க பயந்து போயிருக்கும்போது அப்பையும் யோசேப்பு என்ன செய்யலை? அவங்கள கடிந்து கொள்ளலை. அவங்கள பராமரிக்கும்படிக்கு தான் தேவன் என்ன செஞ்சார்? எங்களை கொண்டு வந்து இங்கே வச்சாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் யோசேப்பு செய்து கொடுத்தான். தன்னுடைய சகோதரர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும். சகோதரர்களை அன்பு செலுத்தினான். சகோதர சிநேகத்தோடு அன்பையும் என்ன செய்தான்? கூட்டி வழங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது வசனம் பாருங்க.
இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். அப்போ இந்த சுபாவங்கள், இந்த காரியங்கள் நமக்குள்ளே உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்போ தேவனை அறிகிற அறிவில் இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருந்து பெருகினால் என்ன சுபாவம்? விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பு. இவைகள் நமக்குள்ளே இருந்து பெருகினால் நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? வீணராக இருக்க மாட்டோம். பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருக்க மாட்டோம். கனியற்றவர்கள்னா ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இப்போ நம்ம பார்த்த காரியங்கள் இதெல்லாம் எல்லாமே வந்திருக்குல்ல. அப்போ இந்த சுபாவங்கள் என்ன செய்யாது? நமக்குள்ள இருக்காது. இந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்காது. கனி இல்லாத அந்த சுபாவம் இருக்காது. அப்போ தேவனை அறிகிற, இயேசுவை அறிகிற அந்த அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? கனி கொடுக்கிறவர்களாய், ஆவியின் கனி நமக்குள்ளே உண்டாயிருக்கும். 9வது வசனம் சொல்லுகிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ? இந்த சுபாவம் இல்லாதவன் எப்படி இருப்பான்? அவன் தான் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. ஹல்லேலூயா. அப்போ பாவம் செஞ்ச நம்மளை தான் தேவன் அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால என்ன செஞ்சார்? சுத்திகரித்தார் இல்லையா? அப்போ அந்த சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருப்பான். எப்படி இருப்பான்? கண் சொருகி போன குருடனாக இருப்பான். சொல்லுங்க, கண் சொருகி போன குருடனாக இருப்பான். இதெல்லாம் நம்ம மறந்து இருந்தோன்னா, இவைகள் செய்யாமல் இருந்தோன்னா, தேவனை அறிகிற அறிவில் நம்ம கனி இல்லாதவர்களாக இருக்கும்போது நம்ம ஒரு குருட்டு வாழ்க்கை வாழுவோம். நமக்குள்ளே ஒரு தெளிவான தீர்மானம் இருக்காது, திட்டம் இருக்காது, ஏனோதானவன்னு இருப்போம். ஒரு லக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது 10வது வசனம் சொல்லுது, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி. அப்போ தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதை நம்ம உறுதியாய் அதை என்ன செய்யணும்? உறுதியாக்கணும். உறுதியாக்கி என்னை தேவன் தெரிந்து கொண்ட திட்டத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணுன்றதில் ஜாக்கிரதையாயிருந்து இவைகளை செய்தால் இப்போ நம்ம பார்த்த எல்லா காரியங்களையும் செய்தால் நம்ம ஒரு காலும் இடறுவதில்லை, இடறி விழுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை செய்தால் நாம் இடறி விழுவதில்லை. அப்படி இருக்கும்போது இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும். அப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நான் பரலோகத்துக்குள்ளே போயிடுவேன். அது என்ன போட்டிருக்கு? நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம். பரலோகத்துக்குள்ளே போகிற ஒரு காரியம். கட்டாயம் நான் என்ன செஞ்சிருவேன்? பரலோகத்திற்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு நிச்சயமாய் இருக்கும். அப்போ தேவனை அறிகிற அறிவு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். யாரை அறிகிற அறிவு? தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது இந்த ஆவியின் கனி நமக்குள்ளே என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக தேவனை அறிய 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 இப்போது ஒருத்தவங்க கூட இருக்க அவங்களுடைய சுபாவம் நமக்குள்ளே வந்துடும். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அவங்க கூட இருக்க அவங்கள போல பேசுவோம், அவங்கள போல செயல்படுவோம். அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது நமக்குள்ளே என்ன செய்யும்? ஏன்னா அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கும் போது அவங்க செய்கிற காரியங்கள் நம்ம என்ன செய்வோம். அதே போல் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்னு. அப்போ அந்த பூவை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த முதலெல்லாம் நார் போட்டு கட்டுவாங்க. அப்போ அந்த நார் கூட அந்த பூவோட வாசனையில் அப்படியே நல்ல மனம் வீசுமா. அப்போ நம்ம இயேசுவோடு இருக்க அவருக்குள்ளே இருந்த அந்த ஆவின் கனி, அவரை அறிய 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 அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவின் கனி நமக்குள்ளே என்ன செஞ்சிடும்?
ஆமாம், நமக்குள்ளே வந்து அந்த ஆவின் கனி நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம சொல்லவே வேண்டாம், நான் நல்லவன் உத்தமன் அப்படின்னுலாம் எதுவுமே சொல்லவே வேண்டாம். ஏன்னா நம்ம கனி நம்மளை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். நம்முடைய கனி என்ன செய்யும்? நம்மளை வெளிப்படுத்தும். அதனால தான் சொல்லி வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நம்ம கனி இல்லாமல் இருக்க மாட்டோம், வீணராக இருக்க மாட்டோம், கண் சொருகி போன குருடனாய் இருக்க மாட்டோம் அப்படின்னு வேதம் சொல்லு. அப்போ அவரை அறிகிற அறிவுக்குள்ளே நம்ம நுழைய ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்வாங்க, என்ன விரும்புவாங்கன்றதை நம்ம என்ன செய்வோம்? கவனிச்சுட்டே இருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு அப்படி தான் நம்மளை என்ன செய்யணும்? ஐக்கியப்படுத்தணும். இயேசுக்கு பிடிச்சபடி வாழணும், அவர் சொல்கிறத செய்யணும். அப்படின்னும் போது எப்படி நம்ம செய்ய முடியும்? வேதத்தை வாசிக்கணும், அவரோட பேசணும். ஜெபம் பண்ணுறது இன்றைக்கி அநேகருக்கு கடினமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவரோட பேசுகிறது விருப்பம் இல்லை. மனுஷங்களோட மணிக்கணக்கில் பேச விருப்பம் இருக்குது, ஆனால் தேவனோடு பேசுகிறதற்கு விருப்பம் இல்லாதபடிக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜெபம்னா போய் ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க, தலைவலியிலேருந்து விடுதலை கொடுங்க, வைத்து அப்ளிகேஷன் வைக்கிறது தான் நினைக்கிறாங்க, விண்ணப்பம் பண்ணுறது தான் ஜெபம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எப்படி நம்ம வந்து நம்முடைய காரியங்களை ஷேர் பண்ணுவோமோ அதே போல் இயேசுக்கிட்ட நம்ம உள்ளம் திறந்து பேசுகிறது தான் ஜெபம். அந்த ஜெபத்தை இன்றைக்கி அநேகர் என்ன செய்யலை? கடினமாக இருக்குது. வேதம் வந்து நமக்கு தேவன் நம்மளோடு பேசுகிறது, நம்ம வந்து தேவனோடு பேசுகிறது ஜெபம், தேவன் நம்மளோடு பேசுகிறது வேதம். வேதத்தின் மூலமாக தேவன் நம்மளோடு என்ன செய்வார்? பேசுகிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? அவரை அறிய 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 நம்ம வீணரும் கனியொற்றவர்களுமாய் இருக்க மாட்டோம். அப்போ தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளரும்போது நம்மளை எப்படி இருக்கிறாரு, எப்படி மாற்றுகிறாரு? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். இச்சையினால உலகத்தில் உண்டான அந்த கேட்டுக்கு நம்மளை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை அறியும் போது தான் அந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான அந்த கேட்டுக்கு தேவன் நம்மளை தப்புவிக்கிறார். இல்லைன்னா நம்மளும் உலகத்தில் உண்டான அந்த கேட்டில் இச்சையில் விழுந்து கண் சொருகி போன குருடர்களாக இருப்போம். அப்படியான ஒரு சுபாவம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம ஜாக்கிரதையாய் விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, ஞானத்தோடு, இச்சை அடக்கத்தோடு, பொறுமையோடு, தேவ பக்தியோடு, சகோதர சிநேகத்தோடு, அன்புள்ளவர்களாய் அதை நம்ம கூட்டி வழங்குகிறவர்களாக இருக்கணும். தேவனை போல நம்ம மாறணும்னா தேவனை அறிகிற அறிவில் வளர 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 அந்த சுபாவங்களை தேவன் நமக்குள்ளே கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய காருண்யத்தினாலும் என் தேவனீர் எங்களை அழைத்து ஆண்டவரே திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி இச்சையினால் உண்டாகிற உலகத்தில் உண்டாகிற அந்த கேட்டுக்கு தப்பும்படியாய் நித்திய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறதான அந்த கிருபையை தேவனீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதை ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. கண் சொருகி போன குருடனை போல நாங்கள் இருக்கிற காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. முன் செய்த பாவங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து வாழுகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, எங்களை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. விசுவாசத்தோடு ஆண்டவரே தைரியத்தையும் பொறுமையும் தேவ பக்தியும் அன்பையும் சகோதர சிநேகத்தையும் கூட்டி வழங்குகிற இந்த கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து நடத்துங்கப்பா. முற்றிலுமாக எங்களை மாற்றுவீராக. அப்பா, நீர் எங்களோடு பேசின ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.